ஓம் மகிதாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 விதமான யோகத்தில் மாளவிய யோகம் உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு, அதுவும் குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்குது. நின்று பேசக்கூடிய விதி. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனி நிம்மதி, எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. ஜென்ம சனியே என்றாலும் அந்த சனி பகவான் கொடுத்தால் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அப்படி சனிவான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அது என்னன்றதுதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே 2026 வருடத்துடைய புத்தாண்டு பல மற்றும் குருவோடைய வக்ர நிவர்த்தி பல ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எந்த ஒரு கிரகமும் கொடுத்தாலும் சனி பகவானால தடுக்க முடியும். ஆனா சனி பகவானை கொடுத்தா எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. சரிங்க, எப்பங்க சனிவான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுக்கிரன் இணைந்தால் நிச்சயம் சனி பகவான் கொடுப்பார். அப்படிப்பட்ட சுக்கிரன் மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு அடியெடுத்து வைத்து சனிபவனோடு சேர்ந்து, அதுவும் குறிப்பா உச்சமடைய போகிறார். மீனராசி என்றாலே சுக்கிரபவனுக்கு உச்ச வீடு தான். ஓகேங்களா? இந்த முறை சனிவனுடைய சேர்க்கை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது உச்ச சுக்கிரன் கூட சனி சேர்ந்திருப்பது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு நன்மையான விஷயங்களை கொடுப்பாரு. அது வந்து மாற்று கருத்து. மேலும் இந்த ஒரு நேரத்துல பௌர்ணமி தினம் உருவாயிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட பௌர்ணமி அப்படின்னா, ராகுவோடு சூரியன், மேலும் கேதுவோடு சந்திரன் சிம்ம ராசியில இப்படிப்பட்ட அமைப்பு உருவாக்குனால இந்த ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முதல்ல நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த மார்ச் 3ஆம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பிரார்த்தனை, அந்த மாதத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா பெரிய அளவு முன்னோர்களுடைய தோஷங்கள், பிதிரு தோஷங்கள், பித்திரு தோஷங்கள், நாகதோஷங்கள் போன்ற தோஷங்கள் நிவர்த்தி அடையுங்க. ஸோ தவறாம இதை உத்திரட்டாதிக்காக பண்ணுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கும். ஸோ இந்த மார்ச் மாதத்துல முன்னோர்களுடைய வழிபாடுகளை நீங்க செய்யும் போது பெரிதளவு மாற்றம், நன்மை நடக்கும். மேலும் கூடுதலாக இந்த மாளவிய யோகம் உருவாக்கு. இந்த மாளவிய யோகம்னா என்ன அப்படின்னா, சுக்கிரவன் உச்சமடைந்து ராசிக்கு 1ஆம் வீட்லயோ 4ஆம் வீட்லயோ 7ஆம் வீட்லயோ அல்லது 10ஆம் வீட்லயோ, அதாவது கேந்திர ஸ்தானங்கள் சொல்லுவோம். இந்த வீட்டுல உச்சமடைந்தால் அந்த ராசினருக்கு மாளவிய யோகத்தை ஏற்படுத்தும். இது பஞ்சமகா புருஷ யோகத்துல இது ஒன்று. அப்படி என்னங்க இது பண்ணும் அப்படின்னா, உச்சத்தை தொட வைக்கும், பெயர்ப்புகள்ல பெரிய அளவு கொடியேற்றி பறக்க வைக்கும். அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதுல செய்யும் அப்படின்னா, ஜென்மத்தில் சனிவான் இருக்கிற வேலையில் செய்யும். இந்த வேலையில நீங்க கெட்டிக்காரங்க, இந்த வேலையை உங்களை விட்டா வேற யாரும் செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, மேலும் முக்கியமா பாராட்டுகளை குவிக்கும். புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, புதிய படைப்பாளி, பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது, மிக முக்கியமா மத்திய அரசாங்க பணியில கலெக்டர் ஆகிறது, மாவட்ட ஆட்சியர் ஆகிறது, மருத்துவ ஃபீல்ட்ல பெரிய ஆளர் ஆகிறது, புதிய கண்டுபிடிப்பு, புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி போன்ற விஷயத்தில் சக்சஸ் பண்ணுவீங்க. அதனால விருதுகளும் பாராட்டுகளும் பரிசிலும் பெறுவீங்க. அப்படி மிகப்பெரிய அளவு இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வெளி கொடுத்துருவீங்க. உங்க கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வெளிப்படுத்துவீங்க. ஸோ படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். அந்த திறமையை வெளிப்படுத்துவதால் மிகப்பெரிய பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதை கண்டிப்பா செய்வார். இதே கலைத்துறையில் நீங்க இருக்கீங்கன்னா, ஆடல் பாடல் போன்ற கலைத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், ஒரு மேடை கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு. அதனால பெரிய அளவு சக்சஸ் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், அந்த பெயர் புகழோடு பண வருவாயும் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பா உச்ச சுக்கிரன் சனியும் செய்வார்கள். இதற்கு அடுத்தபடியா திடீர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவார். காதல் துணையை கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டுவார். சரிங்களா? ஸோ திடீர் காதல் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு அறிமுக நண்பர்களால, ஸோ வேலை பார்க்குற இடத்துல ஒரு வரன் அமையிறது அப்படின்ற நன்மையெல்லாம் நடக்கும். திடீர் வரன் அமையும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கும். எங்களுக்கு திருமணம் முடிச்சவங்களுக்கு, திருமண வாழ்க்கையில ஒரு பணம், பொருளாதார கஷ்டம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அமைச்சு கொடுக்கும். உங்க வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு ஒரு சொத்து பத்து, பண வருவாய், ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க ரொம்ப ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கேரிங் எதிர்பார்க்குறீங்க, ஒரு லவ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த டைம் அது கிடைக்குங்க. ஸோ அதனால பிரிஞ்ச கணவனை ஒன்று சேர்றதுக்கும், பிரிந்த காதல் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
ஓகேங்களா? ஸோ அதனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஓகேங்களா? இது கிடக்கும். மேலும் இந்த சுக்கிரன் யாரு? உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் வீடான ரிஷபத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ புதிய முயற்சிகள் தாராளமா ஒரு வேலை விஷயத்துல தாராளமா செய்யலாம், படிக்கிற விஷயத்துல தாராளமா செய்யலாம். ஓகேங்களா? அதுல வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சியில் வெற்றி உண்டு. அடுத்து 8ஆம் வீடான துலாமிற்கு அவர் அதிபதியா இருக்கிறாரு. அப்போ 2 வீலர் வண்டி வாகனத்துல அதிவேகமா போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா வெளிநாடு யோகங்கள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்றீங்களா, வெளி மாநிலத்துல போய் ஒரு வேலை பார்க்க போறீங்களா, அந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, நான் வேலைக்கு ட்ரை பண்றேங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றேங்க, அது கிடைக்கும். சமூக சேவை தொண்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், நீதித்துறை, பேங்க் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் அல்லது நீதித்துறை, வக்கீல், லாயர் போன்ற டிபார்ட்மெண்ட், அதுல எல்லாம் நீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதுல வேலையும் கிடைக்கும், சம்டைம்ஸ் அந்த கோர்ட் கேஸ்ல வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுல உங்களுக்கு யோகம் உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிச்சு வேலைக்கு போயிட்டீங்களா, அந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா சனி பகவான் யாரு? உங்களுடைய மீனத்திற்கு 11ஆம் இடம் மகரத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய 11 இப்போ சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாரு. அப்போ வாழ்க்கை துணையால லாபம், மாமியார் வீட்டு வழிகளால லாபம், அத்தை அப்படின்ற ஒரு உறவு இருந்தால் அந்த உறவால சில நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பெனிஃபிட் இருக்குது. வரவேண்டிய பணவரவு கண்டிப்பா வந்து சேரும். லாபம் என்பது கைக்கு வந்து சேரும். 12ஆம் இடம் கும்பத்துக்கு அவர் அதிபதியா இருக்கிறாரு. ஆனா கும்பத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? இப்போ சனி சுக்கிரனோடு சேர்க்கை, 12 சுக்கிரனோடு சேர்க்கை ஏற்பட்டால் திருமண வாழ்க்கைக்காக செலவினங்கள் வரும். திடீர் திருமணம் அல்லது ஒரு வீடு வாங்குறேன், ஒரு 2 வீலர் வாங்குறேன் அப்படின்னு வண்டி வாகனம் அல்லது அசைகின்ற சொத்துக்கள், அசையா சொத்துக்களுக்கு கொஞ்சம் செலவு முதலீடு பண்ணி அந்த சொத்தை வாங்குவீங்க அல்லது அந்த வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. அதுக்கு ஒரு நேர காலங்கள் நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த உடல இருக்கிற வீட்டை விட்டுட்டு புதுசாக வீடோ புதிய நிலமோ வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. இருக்கிற வண்டி வாகனத்தை மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்க பேர்ல ஒரு வண்டி வாகனம் சொத்து பத்துக்கள் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு யோகம் இருக்குது. இப்போ இந்த 2 கிரகம் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்குறாங்க. அப்போ சனி மற்றும் உச்ச சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்த்தா புதிய நண்பர்கள் கண்டிப்பா கிடைப்பார்கள். பழைய நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமானது வசூலாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அது நண்பர்கள் மட்டுமல்ல, உறவுகள்கிட்டையும். அந்த உறவுகள் உங்களுக்கு கடமைப்பட்டிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க, பல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு திருப்பி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள். ஓகேங்களா? மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாளவிய யோகத்தில் பல வருஷமா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயத்த வெளிப்படுத்தக்கூடிய தருணம், அந்த கற்றுக்கொண்ட கலையும் கத்துக்கிட்ட அந்த படிப்பும் இப்போ உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும், உங்களை ஒரு ஸ்டேஜில் உயர்த்தும். ஓகேங்களா? மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காலகட்டம். பயன்படுத்திங்க. ஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. குறிப்பிட்டு பெண்களுக்கு நீங்க அடுத்தவங்களை நம்பி கையேந்தி நிலை, அந்த நிலை இனி இருக்காது. உங்க கையில காசு பணத்தை பார்க்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு தொழிலோ அமையக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழிலுக்கும் வேலைக்குண்டான வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்ப அறிமுகமாவார்கள். சரிங்களா? இதே வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல பரம்பரை வியாதி, பரம்பரை பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் தலை தூக்கும். சரிங்களா? அப்போ உறவுகளோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்கின்ற ஒரு சூழல்ல கொஞ்சம் தனித்துவமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கோயில் வழிபாடுகள், அது குறிப்பிட்டு கிரிவலம், மலையேறி சென்று சிவனை தரிசனம் பண்றது, பிரதோஷ வழிபாடுகள் செய்யும்போது இந்த பரம்பரை வியாதி பிரச்சனை நீங்க தப்பிச்சுக்க முடியும். உறவுகளுடைய கர்மா தேவையில்லாம தூக்கி சுமக்காதீங்க. உறவுகள்கிட்ட வாங்கின பாப சாபத்தை நீக்கிறதுக்கு பிரதோஷ வழிபாடை தவிர வேற வழியே கிடையாது. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரனுடைய வாழ்க்கையில இந்த உறவுகளால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பழி, பாவம், சாமிதெல்லாம் நீங்கன்னா பிரதோஷ வழிபாடு தவறாம பண்ணுங்க. இந்த 2026 அது நீங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ண நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தாராளம் செய்யுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.